என்று தான் கேட்குறது. அவங்களும் வந்து பிள்ளைகளை பெற்று எந்த பிள்ளைகளையும் வந்து பெற்று வளர்க்கும் பொழுதெல்லாம் ஒரு தாய்மாரும் பிள்ளைகளை வந்து கெட்டுப்போண்டு வளர்க்குறையில் இந்த பில்லை கொடுத்தா மூஞ்சியில் தூக்கி எறிஞ்சிட்டு போவாங்க. இந்த பில் எங்களுக்கு தேவையில்லை, அப்படி எங்களுக்கு பில் தேவையில்லைன்றது மாதிரி குடி சாராயம் மற்றது எத்தனையோ பிரச்சனைகளுக்கு அடிமைப்பட்டது மாதிரி எல்லாம் போயிட்டு எத்தனையோ பிள்ளைகள் தாய்மார் வந்து அழுகுறாங்களேன்னு, ஐயோ இவன் இந்த இதுக்குள்ளே போயிட்டானே, இதுக்குள்ளே இருந்து மீள்க முடியலை, இவன் இந்த பழக்க. அப்போ எனக்கு வந்து உண்மையிலேயே எங்களுடைய சொந்தங்கள் எங்களுடைய உறவுகள் எல்லாரையும் பற்றி எனக்கு வெளிநாடு போகிறது வந்து எனக்கு விருப்பம் இல்லை. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்களோட உறவுகள் எல்லாரையும் பற்றி நான் பிரிஞ்சு இருக்க மாட்டேன். அனைவருக்கும் வணக்கம், நான் சுமன். அதாச்சும் இன்றைக்கி எங்கே நிற்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டை தான். திடீரென்று இருந்துட்டு எப்பயாலும் ஒரு காணொளி வரும், பிறகு காணாமல் போயிடும் என்றது மாதிரி நினைப்பீங்க இல்லைங்க, அடுத்த நாள் போடுறேன்றது மாதிரி. ஓகே, வீடியோ வந்து போடுறது மனநிலையிலேயும் இல்லை. சில நேரங்களில் இன்னும் இப்போ எங்களோட ஃபோனில் இருந்து பார்க்குற வீடியோவில் பார்த்தோன்னே மன அழுத்தம் தாங்க முடியாது தான் ஒரு சில நேரங்களில் வந்து கதைக்கிறது. மற்றபடி வீடியோ போடக்கூடிய நிலைமையில் இல்லை. ஆனால் அதுலேயே நான் அன்றைக்கு போட்டிருந்த வீடியோவில் வந்து நிறைய பேர் நிறைய விதமாக எழுதியிருந்தாங்க. அதுக்கு தான் அன்றைக்கு நான் சொல்லியிருந்தேன். நான் உண்மையிலேயே நான் எங்களோட வீட்டை கதைக்கிறேன். எங்களோட வீட்டில் வந்து இந்த வீட்டில் நான் குடும்பமான காலத்திலேருந்து இந்த வீட்டில் நான் யாரையும் தேவையில்லாத கதைகளை வந்து கதைக்க விரும்புகிறேன். இல்லை என்று சொன்னால் தேவையில்லாத கதைகளால் நிறைய பிரச்சனைகள் வரும். மற்றது வந்து வாழ்க்கைன்னு சொன்னால் அப்படி தான், எங்களோட வாழ்க்கையை நாங்கள் மட்டும் எங்களோட வாழ்க்கையை பார்த்துக்கொள்ள வேணும். அதால் தேவையில்லாத விமர்சனங்கள் எங்களோட வீட்டில் கதைச்சு நிறைய பிரச்சனைகள் வரக்கூடாது. அதில் இங்கேயே போயிடும் என்று சொன்னால் மனிதருடைய வாழ்க்கை சுவாமின் அப்படி என்ற தேவையில்லாத கதைகளால் இவ்வளவோ பிரச்சனைகள் வந்திருக்குது. அப்போ அந்த வகையில் இப்படி தான் எங்களோட வீட்டில் கூடி நான் வந்து சொல்லி ஒவ்வொருத்தரையும் வந்து பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பள்ளிக்கூடம் டியூஷனுக்கு போனாலும் ஒவ்வொரு கதையிலும் என்ன சொன்னால் தேவையில்லாமல் ஒருத்தர் பிள்ளைகளையும் வந்து சரியான பழக்க வழக்கங்களோட வளர்க்க வேணுமென்று சொல்லி அந்த ரீசனில் வளர்த்து கொள்வது. அதே மாதிரி தான் கொமெண்ட்ஸ்லேயும் எழுதியிருக்க நான் அன்றைக்கு சொன்ன கதை, நீங்கள் ஒருத்தனை பற்றி உண்மையாக தெரிஞ்சால் மட்டும் நீங்கள் வந்து விமர்சித்து கொள்ளுங்கோ. பட் அறியாமையினால் செய்திங்கள்னு சொன்னால் அது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாவமாக அமையும்ன்றது மாதிரி. ஆனால் அதிலே நீங்கள் பல விதமாக அந்த கேள்விக்கு இவன் சொல்லி போட்டு கிடக்கட்டும், நான் எழுத வேண்டியதை எழுதுவோம்ன்றது மாதிரி. நான் அன்றைக்கு சொன்ன கதையை கூடி ஒரு அண்ணா யாரோ மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. தமிழ் நீங்கள் வீடியோ தொடர்ந்து போடுங்க, நல்ல விஷயம் பார்க்குறது நல்லா இருக்குது, தொடர்ந்து பார்க்கும் பொழுதெல்லாம் சந்தோஷமாக இருக்குது. ஆனால் நீங்கள் போடும்பொழுது உங்களுக்கு பிடிக்கலையாக இருந்தால் அதில் இருந்து வர கொமெண்ட்ஸை கட் பண்ணி போடுங்க. அது உங்களுக்கு ஓகே இருக்குது, உங்களை அது மன அழுத்தத்துக்கு கூட கொண்டு போகுது, அதிலேருந்து வர கொமெண்ட்டை கட் பண்ணுங்கன்னு சொல்லி. அப்போ நான் பார்த்தேன், இப்போ நான் வந்து கள்ளமாக ஒன்றுமே செய்யலையே அதில் கொமெண்ட்டை கட் பண்ணுற அளவுக்கு. அப்போ அவர் சொன்னதும் ஓகே, நான் ஏற்றுக்கொள்கிறேன். அப்போ இதுலேருந்து பார்க்கும்பொழுது தான் ஒரு தரம் என்னென்ன மனநிலையில் இருக்கிறாங்கன்றதே நாங்கள் அறிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருந்துச்சுது. ஓகே, அதே மாதிரி தான் இன்றைய நாள்லேயும் நான் வந்து செய்ய போகிறேன். அதாச்சும் வந்து என்னையெல்லாம் நான் சின்ன வயசுலேருந்து நான் ஏற்கனவே ஆரம்ப காலத்தில் ஒரு வீடியோலையும் சொல்லியிருப்பேன். நான் இப்போ புதுசாக வந்திருக்கிறாங்க நிறைய பேர், ஏன்னா எங்களோட வீடியோலாம் வந்து பார்க்க தெரியுது, நிறைய பேர் புதுசாக வந்திருக்கிறாங்க. அவருக்கும் தெரியாது எங்களோட வாழ்க்கையை பற்றி தெரியாது, எங்களோட வாழ்க்கைன்ற அடித்தளம் தெரியாது. ஆனால் சும்மா கண்ட உடனே சும்மா நோமலாக ஒரு வார்த்தையை சொல்லி போட்டுப்புறாங்க, கள்ளன், வேலை இல்லை, வட்டி இல்லை, ஒன்றுமே தெரியாதவன்ன்றது மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்காகத்தான் நான் அன்றைக்கு வந்து கேட்டிருந்தேன், என்னை பற்றி உங்களுக்கு என்ன தெரியுமன்றது மாதிரி. புதுசாக வந்திருக்கிற நீங்கள் தெரியாதுன்னு சொன்னால் கீழே போய் மிஸ்டர் சுமன் என்ற ஐடியில் போய் பாருங்க, நாங்கள் என்ன செய்த நாங்கள் என்றது எல்லாமே எங்களோட வீடியோவில் இருக்குது, எப்படி வளர்கிற என்ற ஒவ்வொன்றுமே இருக்குது. ஓகே, அதே மாதிரி தான் நான் வந்து வேலை செய்யலை என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். இப்போ நான் வந்து கடையில் வீட்டில் வச்சு வேலை செஞ்சோன்னு இருந்தேன் நான். ஆனால் கடை ஒன்று வச்சுருந்தேன் நான், ஒரு பெரிய ஒரு கம்பெனி மாதிரி தான் நான் வச்சுருந்தேன் நான். அதில் கூடி அப்போக்குமே நான் பெருசாக படிக்கலை, அது எல்லாருக்குமே தெரியும். நான் இப்போ படிக்கலை, நான் வந்து இன்னும் ஒரு நாள் முயற்சிறதும் இல்லை. நான் வந்து இப்போ என்னுடைய வேலையை மட்டும் அந்த வேலையில் நல்ல ஒரு சிந்தனையாக இருப்பேன். இதிலேருந்து எப்படி முன்னேற வேணும், எப்படி என்ற வேலை மட்டுமே யோசிப்பேன். இதிலேருந்து அடுத்த கட்டம் என்ன செய்யலாம், என்ன மாதிரி எங்களோட வாழ்க்கையை கொண்டு போகலாம்ன்றதையே ஃபுல்லாக யோசித்து கொண்டிருப்பேன். ஆனால் அந்த வகையில் தான் அப்படியே எங்களுடைய தம்பியும் வந்து இப்போ படிச்சுட்டு இருக்கிற காலத்தில் அப்படியே வந்து எனக்கு ஒரு பெரிய ஆலோசனைகளை வந்து சொல்லியிருந்தான். இப்படி விஷயங்கள் ஏதாச்சும் வந்து பாட் சாமான்கள் விற்கலாம், அப்படியான விஷயங்களை செய்யலாம் தானே நீ இப்படின்னு சொல்லியிருக்க. இதிலேருந்து வர காசு எடுத்து அதை சேமித்து இதுக்கு கொஞ்சம் காசுக்கு பாட் சாமானை வாங்கி விற்று அப்படி அதுலேருந்து அவன் உண்மையாக ஸ்டார்ட் பண்ணி அது பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. உண்மைக்குமே அது வார்த்தைகள் எல்லாம் கேட்க அதிலேருந்து நான் சாடியாக ஒரு நோமலாக துவங்கினால்தான் நான் ஆயில் விற்கிறக்கன்னு தான் வெளிக்கிட்டேன். அதாச்சும் வந்து மோட்டர் சைக்கிள் சர்வீஸும் போட்டுக்கொண்டு
மற்ற மோட்டர் சைக்கிள் ஆயிலும் விற்று அது சும்மா ஒரு சில கேபிள்கள் அந்த சாமான்களை விற்று கொண்டிருந்தேன் நான். அதுக்கு பிறகு வந்து இன்ஜின் சாமான் விற்று கொண்டிருந்தேன். அதுக்கு பிறகு தான் பில் புத்தகம் ஒன்று அடிக்கணும்னு சொல்லி இப்போ கிட்டத்தட்ட 5-6 வருஷம் பேர் நினைக்கிறேன். 6 வருஷம் பில் புத்தகம் வேண்டாம், கண்டிப்பாக பில் கொடுக்கணும், கேட்குறவங்களுக்கெல்லாம் பில் கொடுக்கணும்னு சொல்லி இந்த பில் புத்தகத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். சுமன் அவுட் மோட்டர் மெக்கானிக்னு சொல்லி இதில் இருக்குது. எந்த இடத்துல என்ற தும்பலை, எந்த இடத்துல என்ற எல்லாமே வந்து இருக்குது. இது வந்து சில பேர் வந்து 2 புத்தகம் அடிச்சு வச்சுருந்தா காணுமெண்டேன், நார்மல் தானே. நான் இந்த புத்தகம் அடிக்கே நினச்சது எத்தனை ஒரு 25 புத்தகம் அடிச்சு நான். ஏன்னு சொன்னால் எனக்கு நம்பிக்கை இருந்தது இந்த தொழில் வந்து இன்னும் பெரிய அளவு ஒரு பெரிய அளவுக்கு போகும், பெரிய அளவில் நான் கொண்டு வருவேன். அதே மாதிரியே நான் வந்து இந்த வேலையில் வந்து கொண்டு வந்தேன். நான் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், செகண்ட் ஹேண்ட் இன்ஜின் எடுத்தால் அதை வந்து செய்து விற்பேன், வாரண்டி பண்ணி விற்பேன். இந்த வருஷம் இந்த இன்ஜின் ஓடும், அது பிழைச்சிதுன்னு சொன்னால் இதுக்கு பொறுப்பு நான். நீங்கள் என்ன பிரச்சனைனாலும் இதுக்கு பொறுப்பு நான். கம்பெனி 6 மாதம் கொடுக்குது வாரண்டி, என்ன நான் 1 வருஷம் கொடுப்பேன் வாரண்டி, அப்படி தான் செய்து கொடுக்குறேன் நான். அதனடியால் தான் இது வரைக்கும் என்னிட்ட நிறைய ஆட்கள் வந்து பெரிய அளவில் ஒரு நல்ல ஒரு மரியாதையும் நல்ல ஒரு நம்பிக்கைத்துவமாக இருக்கிறாங்க. இந்த பில்லை கொடுத்தா மூஞ்சியில் தூக்கி எறிஞ்சிட்டு போவாங்க. இந்த பில் எங்களுக்கு தேவையில்லை, அப்படி எங்களுக்கு பில் தேவையில்லைன்றது மாதிரி மூஞ்சியில் சில பேர் தூக்கி எறிஞ்சிட்டு போவாங்க. என்னப்பா உங்கள்கிட்ட நம்பிக்கை இல்லாமல் நாங்கள் பில் கேட்குறோமான்றது மாதிரி அப்படி பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதுலேயும் வந்து நிறைய பேர் சொல்கிற கருத்துக்களை பார்க்கும் பொழுது அறியாமல் என்னடா எல்லாம் கதைக்கிறாங்கன்ற மாதிரி. இப்போ மறுபடியுமாக நான் இப்போ இந்த கடை துவங்கி இப்போ வீட்டில் வேலை செஞ்சாக்கும் கடை துவங்கினாக்க எனக்கு அந்த கடை செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு இடம் காணாது, இதுக்கு என்ன செய்யலாம், இப்போ இது கூடி ஆலோசனைகள் செஞ்சு கொண்டிருந்தேன். இந்த கடை இந்த இடம் காணாது, ஏன்னா வேலை செய்ய வலுக்கிட்டேன்னு சொன்னால் என்னாலுமே இல்லை, என்ன என் பழக்கத்தினாலும் இல்லை, எல்லாமே என் தேவனாலே கூடுமண்டாரி. இந்த கடையில் பெரிய அளவில் வேலை வந்து கூடிக்கொண்டே இருந்துச்சு. நாளாந்தம் என்னால் செய்ய அளவுக்கு இயலாத அளவு வேலை செய்து கொண்டே இருந்தேன். அப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியும், நான் சில வழியில் இதில் வந்தால் உண்மையிலேயே நாரி உழையுது அப்படியான ஒரு வீடியோ எல்லாம் வந்து கண்டிப்பான முறைக்கு போட்டிருப்பேன். நாரியுலக என்ன செய்யலாம்ன்ற வந்து ஒரு இதையெல்லாம் நான் வந்து போட்டிருப்பேன். மருந்து எடுத்துகிட்டு வந்து இப்படி கடையில் வேலை அந்த வேலையை நிறுத்தத்தோடு வந்து போட்டிருப்பேன். அப்படியே ஒவ்வொன்றையுமே செஞ்சு பிளான் பண்ணி கொண்டிருக்கிறேன். இப்போ ஒரு சும்மா இதுக்குள்ள இடைவெளி வந்தபடியால் வேலையே செய்யலாமல் போயிட்டு அப்போ உள்ளுக்குள்ள கடைக்குள்ளே நிறைய பேர்ட்ட இன்ஜின் இருக்குது. அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு அண்ணா, அவரை நான் கேட்டேன், கால் பண்ணி ஒரு 15 நாள் என்னுடைய கடையில் போய் நீங்கள் வேலை செய்வீங்களோ பிரச்சனை இல்லை, துறப்பு கொண்டு தாரணுண்டு அவர் சொல்லியிருந்தார். தனக்கும் வேலை இருக்குது, இப்படி ஒரு நாள் பார்த்து செய்கிறேன்ன்ற மாதிரி சொன்னார். அப்போ நான் சொன்னேன், நீ எங்கே போகிறார் என்ன கேட்டேன். நான் சொன்னேன், நானும் கண்டிப்பாக வருவேன், நானும் இன்ஜின் கொண்டு வர இடங்கள் எல்லாம் கண்டிப்பாக வருவேன். எனக்கு அந்த சில அலுவல் கிடக்கு, வீட்டு அலுவல் கிடக்கு, அதனடியால் நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளுங்க ரோமண்ட். அப்போ அன்றைக்கு அவரை விடும் பொழுதும் இன்னும் ஒரு 2 இன்ஜின் கொண்டு வந்தவங்க அவங்க சொன்னாங்க, இன்ஜினை வந்து நீங்கள் தான் செய்கிறேன்டா செய்யுங்கோ, வேறு யாரும் செய்கிறேன்னு சொன்னால் வேண்டாம், அது இருக்கட்டும் என்றது மாதிரி. அப்போ நான் வந்து சொன்னேன், இப்போ என்னட்டு தான் நீங்கள் கொண்டு வரீங்க, நான் அவருக்கு நம்பிக்கை தான் சொல்ல, இல்லை வேண்டாம், நீங்கள் வந்து உங்களோட வேலையில் முடிச்சிருந்தாலும் நீங்கள் செஞ்சு தாங்க. இப்போ காற்று தானே, அதனடியால் மீன்பாடுகளும் இல்லை, நாங்கள் வந்து தொழில் போகாமல் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து எங்களோட இன்ஜினை வந்து செஞ்சு தாங்க என்று சொன்னால் இதை நம்பித்தான் நாங்கள் கடலுக்கு போகிறோம். இதை இப்போ நாங்கள் போயிட்டு ஒரு போட்டில் போயிட்டு அதில் வந்து எங்களை காணையில் என்று சொன்னால் தேடி வர்றதுக்கு எத்தனையோ லிட்டர் எண்ணெய் செலவாகும், எத்தனையோ போட் வந்து வெளுக்கிடும். அப்போ அதனடியால் நீங்கள் இப்போ மற்றவங்களை நான் பிள்ளை சொல்லலை மெக்கானிக் ரீசனில், இந்த ஒரு தாக்களில் வச்சுருக்கிற நம்பிக்கை நிமித்தம் அப்போ நான் சொல்லியிருந்தேன். ஓகே அப்போ வைங்க பிரச்சனை இல்லையென்று போட்டு நான் இரவிலையாவது போய் சில நேரம் சில வேலைகளை வந்து உண்மையாகவே செய்து கொடுக்குறது. அப்போ நான் இப்போவும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ குறிப்பிட்ட காலங்கள் எல்லாம் எங்களோட வீட்டை வர வேலையெல்லாம் செஞ்சோன்றது. நான் அப்போ இதில் சரமிட்ட தான் இந்த பொறுப்பை வந்து கொடுத்தேன். நான் இந்த சாமான் விற்கிறத வந்து பார்ட்ஸ் விற்கிறது முதல் கடை அங்கே சர்வீஸ் ஸ்டாண்ட் எல்லாம் இருக்கும் பொழுது நான் ஆயில் எல்லாம் விற்று கொண்டு இருந்தேன். நான் ஆயில் மற்றது வந்து நிறைய சாமான்கள் கேபிள்கள் எல்லாம் விற்று வந்தது. இப்போ இன்ஜின் சாமான் வந்து இப்போ செகண்ட் ஹேண்ட் யாரும் வந்து இன்ஜின் விற்க போகிறாங்கன்னு சொன்னால் அதை நான் வந்து எடுத்துருவேன். ஏன்னா சில நேரங்களில் திருத்த கொண்டு வருவாங்க, திருத்த கொண்டு வர இடங்களில் இந்த இன்ஜினை வந்து செய்யலாத கட்டங்கள் வரும்பொழுது நான் எடுத்து பார்ட்ஸ் ஆக்கிட்டு அதில் இருக்கிற பார்ட்ஸ் வந்து விற்கிறது. இப்போ சரமிட்டா இப்போ இந்த வில் புத்தகம் எல்லாம் இங்கேயே இருக்குது, பார்ட்ஸ் சாமானும் இங்கே வந்து வாங்கி வச்சுருக்கிறேன். இப்போ யாழ்ப்பாணத்தில் போயிட்டோம்னு சொன்னால் அதுக்குரிய சாமான்களை நாங்கள் இப்போ ஒரு 80,000 1 லட்சம் ரூபா காசை கொடுத்துட்டு அதை வாங்கி கொண்டு போயிருவேன். என்ற தொடர்ந்து எடுக்கிறபடியால் கடையின் நம்பிக்கையாக இருக்கும். அப்போ அதனடியால் போய் நாங்கள் எடுத்துட்டு இங்கே கொண்டு வரும்பொழுது அதுக்குரிய காசை மாதத்தில் வந்து பார்த்துட்டு அது மாத முடிவில் அவங்களும் வந்து செக்குகளுக்கு போடத்தான் வேணுமென்றபடியால் நான் வந்து கொடுத்துட்றது. அதே மாதிரி தான் நேற்று கூடி நான் பின்னிறகையாக தான் ஒரு 5 மணி போல் தான் ஒரு இன்ஜினை கொண்டு வந்தவங்கள. அப்போ அதுக்கும் வந்து ஒரு கழட்டி பார்த்தா சின்ன பிள்ளை அதுவும் வந்து பார்த்துருப்பீங்க. விசாரம் இதில் எடுத்து வச்சுக்கிஞ்சு
இந்த இம்பளரும் இதில் இன்னும் ஒரு சாமானும் மற்றதில் ஒரு இதுவும் கொண்டு தேவை. அப்போ எடுத்து வச்சுக்க. இப்போ இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு சாமான் பாருங்க. இது எங்களுடைய தொழில் ஒரு பார்த்தா சின்ன ஒரு சாமான். இதை நான் காட்டுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி. இந்த ஜமகா இது இம்பளர் ഇതിൻ്റെ விலை வந்து சாதாரணமாக இவ்வளோ அன்னப்பிங்கள் ஒரு 1000 ரூபா அன்னப்பிங்கள். ஆனால் ഇതിൻ്റെ விலை வந்து 7000 ரூபா. இதிலே எங்களுக்கு இதை விற்கும் பொழுதும் ஒரு கொஞ்சம் காசு வந்து இதில் கிடைக்கும் இதை விற்க. அதே மாதிரி இது ஒரு சாமான்லேயுமே வந்து காசுகள் வந்து கிடைக்கும். அப்போ ஒவ்வொன்றையும் எழுதி வச்சுட்டு நான் தானே ஒன்றும் இது இல்லை சார்மிட்ட கொடுக்குறது ஒன்றையும் எழுதி வைக்கிறது. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்னேன், நீங்கள் எங்களோட வீட்டிலேயும் இருக்கேக்க நாங்கள் வந்து சும்மா இருக்கல சும்மா இருக்க விடக்கூடாதுன்றக்காக சர்மிக்கு கூடி நான் நிறைய வேலை திட்டங்களை கொடுத்துருந்தேன். நான் என்னென்று சர்மிக்கு என்ன செய்ய இயலும், இப்போ கோழி வளர்க்கலுமோ அது நான் வீடியோ போடுறேன்ருந்தேன். நான் அதை இப்போ சொல்கிறேன். நான் கோழி வளர்க்கலுமோ அப்படின்னா கோழிகள் வளர்ப்போம், அதால் என்ன வருமானம் வீட்டில் இருந்து ஒரு பெண்ணாக என்ன செய்ய இயலுமோ அதை செய்ய வேணுமென்று சொல்லி அப்படி நிறைய விஷயங்கள். ஏன்னா இப்போ ஆர்டர் வந்தால் சாப்பாடுகள் என்ன சொன்னால் மனுஷன் வந்து உழைக்க வேணும். நாங்கள் வேறு பிறக்கும் பொழுது ஒன்றும் கொன்றாமல் இருக்கலாம். நாங்கள் வளர்ந்து எங்களோட வாழ்க்கையில் இருக்க நாங்கள் சரியான முறைக்கு வாழ வேணும். என்ன சொன்னால் நாங்கள் கஷ்டமாக இருந்தாலும் இனி எங்களோட வருங்காலத்தில் பிள்ளைகள் கஷ்டமாக இருக்கக்கூடாது. எங்களால் பாடுபட்டு அதை வந்து சரியான முறைக்கு செய்ய வேணுமென்று சொல்லி வெளிநாட்டுக்கு போக சொல்லி என்னை வந்து கேட்டிருந்தவங்க, நம்பி நீ உன்னுடைய கஷ்டங்கள் நீ நல்லா வேலை செய்கிற, உன்னை வந்து பார்க்குறோம் நல்லா வேலை செய்கிற, உன்னை வந்து வெளிநாட்டுக்கு நாங்களே கூப்பிடுறோம்னு சொல்லி. அப்போ எனக்கு வந்து உண்மையிலேயே எங்களுடைய சொந்தங்கள் எங்களுடைய உறவுகள் எல்லாரையும் பற்றி எனக்கு வெளிநாட்டுக்கு போகிறது வந்து எனக்கு விருப்பம் இல்லை. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்களோட உறவுகள் எல்லாரையும் பற்றி நான் பிரிஞ்சு இருக்க மாட்டேன். முக்கியமாக நான் இப்போ கல்யாணம் கட்டிட்டு எங்களோட குடும்பம் என்ற ஒன்றை விட்டு நான் பிரிஞ்சு போக மாட்டேன். இது உண்மை. அப்போ இந்த பிள்ளைகள பாசம் அப்படியா இருக்க என்னால் போக இயலாது. இதுக்கு என்ன ஒரு கணக்கணும். இப்போ நாங்கள் போய் இருக்கிறதாண்டா அதே இல்லை ஒரு ஆக்களோட மனநிலை. அதை விட உழைப்பு ரீதியாக நான் வெளிநாட்டில் நீங்கள் போயிட்டு வந்து அங்கே எவ்வளோ சம்பளம் எடுக்கிறீங்களோ தெரியாது. இங்கே என்னுடைய திறமையின் நிமித்தம் நான் செய்கிற வேலையின் நிமித்தம் ஒவ்வொன்று நான் சும்மா இருக்க மாட்டேன். நான் வந்து பெரிய அளவில் யோசிப்பேன் என்ன செய்யலாம். இப்போ மண்ணெண்ணெய் விற்கலாம், இப்போ ஆயில் விற்கலாம், பார்ட்ஸ் விற்கலாம்னு சொல்லும் பொழுது இப்போ இந்த கடல் தொழில்பட்டதில் நாங்கள் வந்து ஒரு அள்ளித்தார மாதிரி இருக்கும். அப்படி நாங்கள் தொடர்ந்து வேலை செய்யும் பொழுது அப்போ நான் பார்த்துட்டு எனக்கு வெளிநாடே தேவையில்லை. என்ற வெளிநாட்டில் போய் வந்து சொந்த பந்தங்கள் எல்லாம் இழந்து உண்மையிலே அதில் கஷ்டப்படுறவங்களுக்கு தான் அதோட வேலை தெரியும். என்ன இப்போ வரும்பொழுதெல்லாம் ஆசை. அப்போ எனக்கு வந்து கடவுள் ஒரு நல்ல ஒரு தொழில் வாய்ப்பை எனக்கு தந்திருக்கிறார். நான் இங்கே இருந்து நல்ல மாதிரியே குடும்பத்தோடு இருந்து ஒரு தொழிலை செய்யலாம். என்னோடையெல்லாம் சில வெளிநாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் கதைச்சிருக்கிறாங்க, நீங்கள் செய்கிற தொழிலை பார்க்கும் பொழுதெல்லாம் எங்களுக்கு பெரிய ஒரு ஆசையாக இருக்குது. நாங்கள் கூடி இங்கே ஊரோட இப்படி ஒரு வேலையை பழகி இருந்தால் வந்து செய்திருக்கலாம்னு சொல்லி மறுபடியும் நான் சொல்லிக்கொள்கிறது. இது வந்து இந்த தொழிலை கூடி நான் குழப்பி நான் போகக்கூடாது, நான் போக மாட்டேன். என்னை குழப்படி நான் குளம் குளிக்க போகிறோம் அந்த வேலையில். அப்படி என்னுடைய அம்மா தான் என்னை அடித்து கூட்டி கொண்டு போய் இப்போ குறிப்பிட்ட காலம்னு சொல்லலாம் என்னை அடித்து கூட்டி கொண்டு போய் வேலைக்கு விட்டுட்டு வந்த ஒரு ஆள். அதனடியால் நான் இந்த இடத்துல இருந்து நான் மறுபடியும் சொல்கிறேன்னா எங்கள் அம்மாவுக்கு தான் நான் நன்றி சொல்ல வேணும். என்ற ஒருத்தனுடைய மனசையும் நீங்கள் ஒருத்தனுடைய அந்த ஒரு வளர்ப்பையும் நீங்கள் வந்து சில நேரங்களில் பிழையான முறையில் கதைக்கிறீங்களே, அது வந்து ஒரு உங்களுக்கு மனசாட்சி இல்லாத மாதிரி. ஏன்னு சொன்னால் ஒரு சும்மா ஒரு ஷார்ட் வீடியோவில் அதுலாம் பார்த்துட்டு தவறுதலாக கதைக்கிறீங்களே. எங்கள்ட வளர்ப்பு பிழை, பெற்ற தாயல்ன்ற பழக்க வழக்கங்கள் எல்லாம் பிழைன்றது மாதிரி. உண்மையிலே எங்களோட அம்மாண்ட வளர்ப்பு பழக்க வழக்கங்கள் பிழையாக இருந்திருந்தால் இந்த உலகத்தில் எத்தனையோ ஒரு கேடுகளான விஷயங்களை நாங்கள் வந்து பார்க்குறோம். இப்போ ஒரு கஞ்சா போதைக்கு அடிமைப்பட்டது மாதிரி, ஒரு குடி சாராயம் மற்றது எத்தனையோ பிரச்சனைகளுக்கு அடிமைப்பட்டது மாதிரி எல்லாம் போயிட்டு எத்தனையோ பிள்ளைகள் தாய்மார் வந்து அழுகுறாங்களேன்னு, ஐயோ இவன் இந்த இதுக்குள்ளே போயிட்டானே, இதுக்குள்ளே இருந்து மீள்க முடியலை, இவன் இந்த பழக்க எத்தனையோ தாய்மார் வந்து குளறி அழுது எங்களோட பிள்ளையை வந்து எப்படித்திருது. ஆனால் அவங்களும் வந்து பிள்ளைகளை பெற்று எந்த பிள்ளைகளையும் வந்து பெற்று வளர்க்கும் பொழுதெல்லாம் ஒரு தாய்மாரும் பிள்ளைகளை வந்து கெட்டு போண்டு வளர்க்குறையில் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் அவங்களுக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் மேர் அவங்கெல்லாம் வந்து கூடுதலாக கெடுக்கிறதாக இருக்கும் நான் நம்புகிறேன். அப்படி தான். ஏன்னு சொன்னால் நாங்களும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மேரோடு இருந்து எனக்கெல்லாம் நான் ஆரம்ப காலத்தில் சொல்லிக்கிறேன். எனக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் முக்கியமாக வச்சுக்கிறது 3, அதுலேயும் 2 விளத்திட்டேன். 1 ஏன் காண்டி இல்லையென்று நிறைய பேர் இருக்குது. எனக்கு அளவு எனக்கு போதும், இது 1 ஃபஸ்ட்டாக 1 காணுமெண்டது மாதிரி. ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பால் வந்து கெட்டு போகிறவங்களும் இருக்கிறாங்க, நல்லா வரவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்னு சொன்னால் எக்கச்சக்கம் இப்போ ஏராளமான ஆட்களாக இருக்கும்.
நான் எல்லாமே அதுக்காக நான் பிள்ளையாக சொல்லலை. எனக்கு அது நிமித்தம் நல்லா பழகுவோமாண்டா கோல் பண்ணுவாங்க, மச்சான் இங்கே வாடா அங்கே வா அந்த இடத்துக்கு வா இந்த இடத்துக்கு வான்னு சொல்லியிருக்க. அதிலேருந்து ஒரு தவறுதலான விஷயங்கள் ஒவ்வொன்றையுமே வந்து கற்றுக்கொள்ள வேண்டியதாக அதை வந்து செய்ய வேண்டிய நிலைமைகள் எல்லாம் பெறும். ஆனால் அந்த வகையிலையும் எங்களை வந்து நான் சின்ன வயசில் நான் குழப்படி, ஆனால் அந்த வயசுலையும் கூட்டி கொண்டு வந்துச்சு எனக்கு அடி தான். வீட்டில் வச்சு ஒட்டி அடின்னு சொன்னால் சொல்லி எங்களோட நான் பிறந்து வளர்ந்ததுக்குள்ள நான் அடி வாங்கின மாதிரி எங்களோட அப்பா அம்மாட்ட எவருமே அடி வாங்கியிருக்க மாட்டாங்க. எங்களோட மூத்தண்ணா அடித்தது மாதிரி அப்படி தான் வளர்ந்தது. அப்படித்தான் வளர்த்த வளர்ப்பு. இன்றைக்கு நான் சின்ன வயசில் கல்யாணம் கட்டி இன்றைய நாள் நாங்கள் எங்களோட பிள்ளைகளுக்கு ஒரு வழிகாட்டியாக நாங்கள் இருக்கிறோம்னு சொன்னால் எங்களுடைய அப்பா அம்மாண்ட வளர்ப்பு தான் இதுன்ற முக்கியமான ஒரு காரணத்தை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதை வந்து பார்த்துட்டு நீங்கள் வளர்ப்பு பிள்ளை அப்படியானதுன்றெல்லாம் சொல்கிறீங்க. அப்படி இது வரைக்கும் யாரும் எங்களை இப்போ குறிச்சி எங்கள் ஊருக்கு இருந்த எவருமே எங்களுக்கு வந்து இப்படி தகப்பன் தாயாண்ட வளர்ப்பு பிள்ளை இது வரைக்கும் சொல்லல. நாங்கள் அந்த வீடியோவில் ஒன்றையும் போடுறது அடியால் நீங்கள் அதை வந்து பார்த்துட்டு அந்த சில ஷார்ட் வீடியோவில் வந்து போடுறாங்க, அது கீழே எழுதி விட்டோடனே அதை வந்து பார்த்துட்டு நீங்கள் பிள்ளையான விமர்சிக்கிறீங்க. ஓகே, இது நாளைக்கு உங்களோட பிள்ளைகளுக்கும் இப்படி வரக்கூடாதுன்றது தான் நான் சொல்ல வரேன். என்ன சொன்னால் இன்றைக்கு நாங்கள் ஒருத்தனுக்கு செய்கிறோம்னா அது நாளைக்கு எங்களுக்கு திரும்பும் என்றதான் இன்றைய இது. அதனடியால் நான் வந்து தேவையில்லாத கதைகளை கூடி நான் கதைக்கிறதில்ல. இன்றைய கூடி இந்த விஷயங்களை நான் வந்து காட்ட என்ன தொழில் வாய்ப்பு நீ என்ன செய்கிற இது செய்கிறேன்னு சொன்னதுக்கு தான் இந்த இது என்னுடைய வில் புத்தகம் நான் சொன்ன அந்த நான் ஆரம்ப காலத்துலேருந்து 20 புத்தகத்துக்கிட்டே அடித்து வச்சுக்கிறேன், 25 புத்தகத்துக்கிட்டே அடித்து வச்சுருந்தேன்டா தொடர்ந்து வேலை வந்து கொண்டே இருக்குமென்றது மாதிரி. இப்போ கூட கடையடியில் வந்து என்னோட ஆக்கள் நிற்கிறாங்க. இப்போ இதை நான் செஞ்சு கொடுக்க வேணும், செஞ்சு கொடுத்துட்டு மதிய நேரம் இடையில் சில பூட்டிட்டு வர வேணும். நான் தொழில் செய்ய வலுக்கிட்டேன்னு சொன்னால் நான் மதியத்தில் சாப்பிட்றதே இல்லை. இது உண்மை. என்ன சொன்னால் கையெல்லாம் மண்ணெண்ணெய் அதுவெல்லாம் இருக்குது. நான் பின்னிரமும் தான் 4 மணி 5 மணி சாப்பிடுவேன். அது என்ற கொள்கை. நான் வந்து வேலை செய்யணும்னா அந்த வேலைக்கு பயந்து செய்கிற ஒரு ஆள். அப்படி வேலையை இப்போ மறுபடியும் ஒன்று நினைச்ச காரியம் என்ற இப்போ எல்லாமே வந்து ஒரு சோர்வால் தடைப்பட்டது மாதிரி போயிட்டுது. அதுக்காகவே நான் ஃபுல்லாக ஜோம் பண்ணி கொண்டு பண்ணுங்கிற தடைகளை எல்லாம் உடைக்கிறது வந்து ஆண்டவர் கண்டிப்பான முறையில் செய்வார்ன்றது மாதிரி. நாங்கள் வந்து ஒரு இன்ஜினை செஞ்சு கொடுத்தோம்னு சொன்னால் அந்த இன்ஜினில் வந்து 1 லிட்டர் எண்ணெய்க்கு 1 லிட்டர் மண்ணெண்ணைக்கு ஒரு மலத்தியால் ஓடும். அப்போ நாங்கள் வந்து இந்த கடலில் ஓடுற இன்ஜின் இந்த மாதிரி எங்களுக்கு நான் இயற்றி ஏதாச்சும் ஒரு இன்ஜின் ஒன்று செய்ய வேணும் என்று அதை மோட்டர் சைக்கிள் ரீதி அப்படியானது எல்லாம் போட்டு செய்ய வேணும்னு சொல்லி பெரிய ஒரு பிளானாக எல்லாம் செய்து கொண்டிருந்தேன் நான். அப்போ எனக்கு இந்த மெக்கானிக் ரீசனில் கதைக்கிறவங்களை எல்லாம் அப்படி கதைக்கும் பொழுது அந்த விஷயங்கள் தான் என் கண்ணோக்கங்கள் ஃபுல்லாக எல்லாமே ஒரு இதாக இருக்கும். ஆனால் நீங்கள் இவங்கள் என்னடா இவங்கள் சோம்பறி, இவங்கள் அப்படி இல்லை இப்படி இல்லை, அப்படி வளர்த்தவங்க இப்படி வளர்த்தவங்கள்ட்ட சொல்லும் பொழுதெல்லாம் அதை வந்து இப்போ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் செய்கிறேன். இப்போ நான் நிறைய பேர் அப்படி நான் கண்டிருக்கிறேன். ஏண்டா ஒரு குறிப்பிட்ட வயசுலேருந்தும் வீட்டை போய் தாய் தகப்பன்ற கையால் தான் சாப்பிட வேணும் என்றது மாதிரி இருக்கிற பிள்ளைகளே நான் காண்றேன். இல்லையென்று சொல்லலை, நான் கண்டிருக்கிறேன். கண்டதான் நான் கதைப்பேன், காணாடி கதைக்க மாட்டேன். நீங்களும் கண்டிருப்பீங்க. நீங்கள் காணாத எல்லாத்தையும் கதைக்கிறீங்களா, அதான் பிரச்சனை. அப்படி அந்த வகையிலே நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க. இப்போ ஒரு 25 வயசு 30 வயசுலேயும் தாய் தகப்பன் பிள்ளைகளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். எங்கே போனதோ தெரியலை, எந்த இடத்துல நிற்கிதோ தெரியலைன்றது மாதிரி. எங்களோட அம்மா அப்பா அப்படி இல்லை. நாங்கள் வந்து சின்ன வயசில் குளப்படித்தனமாக இருந்தோம். அது வந்து எல்லாருக்குமே இந்த குளப்படின்றது வந்து வரையிலேண்டு அதில் வந்து பிள்ளை ஆக்டிவாக இல்லைன்றது. அப்படி அந்த வகையில் நாங்கள் குளப்படியாக இருந்தோம். அது நல்ல ஒரு வளர்ப்புன்றதை நான் சொல்கிறேன். இல்லையாண்டா அது பிள்ளைகள் வந்து ஒரு போலியோ குறைபாடு மாதிரி போயிருக்கும். அப்போ நாங்கள் வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமாக குளப்படியில் சின்ன வயசில் செய்தோம். அதே மாதிரி குறிப்பிட்ட வயசில் கல்யாணத்தை கட்டியும் அதே மாதிரி வாழ்க்கையில் சிறப்பாக வாழ்க்கையை கொண்டு போக வேணும். சரியான முறைக்கு இப்படித்தான் வாழ்க்கையை வாழ வேணும், மற்றவன் மதிக்கத்தக்கதாக வாழ வேணும் என்று நினச்சி வாழ்கிற எங்களை பிடிச்சி நீங்கள் இப்படி ஒரு பதில் வழி எல்லாம் வந்து போட்டு மீடியாவில் சொல்லி கொண்டிருக்கிறீங்கள் அப்படி என்றெல்லாம் சொல்லி. இப்போ நான் வந்து நிற்கிற இடங்கள் எல்லாம் வந்து நீங்கள் என்னை பார்த்து ஒருத்தன் சொல்லு அன்றைக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு இன்ஜின் கொண்டு வரும்பொழுதெல்லாம் என்னை பற்றி வேறு இருந்தது. இன்ஜின் வேலை செய்கிற இடங்களே நிறைய போட்டிகள் பொறாமைகள் இருக்கும். அதுக்குள்ளேயும் என்னை பற்றி ஒருத்தன் பிள்ளையாக கதைப்பாண்டா நான் வந்து கதைக்கிறது இல்லை. நான் என்னை பற்றி கதைக்க தேவையில்லை. இந்த கடையடியில் நிற்கிறவங்க என்னென்ன வேலை செய்கிற வாரவங்களே அவங்களே கதைச்சு கொள்வாங்க. அப்படி எனக்காக யுத்தம் புரிவாங்க அவங்க. அப்படி தான் நான் என்ன சொன்னால் நான் வந்து எல்லாத்துக்குமே நான் வந்து விட்டு கொடுத்து அப்படித்தான் வாழணுமென்றதை நினைக்கிறது. அதான் சொல்லினேன், படிக்கலை உயரலை பட்டதாரி ஆகலை ஆனாலும் வாழ்கிறேன். ஏன் எல்லாமே அவருடைய ஆண்டவர்கிட்ட கிருபையினால் எந்த நேரமும் இதை நான் படித்து கொள்ளுவேன்.
முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணணும். ஏன்னா நாங்கள் நம்புகிற மனுஷர்கள் எல்லா விஷயத்துலையுமே வந்து கைவிடலாம், ஆனால் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஒருபோதும் எங்களை கைவிடுவதும் இல்லை, எங்களை விட்டு விலகுவதும் இல்லை என்று சொல்லி. என்றால் அம்மா அப்பான்னு சொல்லி சில அவங்க கூட கைவிடலாம், நாங்கள் எங்களுடைய தேவன் ஒருபோதும் எங்களை விட்டு கைவிடுவதும் இல்லை, எங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கண்ணின் மணி போல் பாதுகாத்து கொள்வேன் என்று சொன்னவர். அது எங்களோடு கூடவே இருக்கிறார். இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற அந்த வார்த்தையின்படி நடக்க வேணும் என்று நினைக்கிறவரால். அப்போ இதை குறித்து நான் இந்த வழியில் தான் போக வேணும் என்றது மாதிரி நாங்கள் எத்தனையோ பேரை நம்பினாலும் ஆனால் வழிகளை எல்லாத்தையுமே திறந்து வைக்கிறவர் எங்களுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். அது வந்து முழுமையாக முற்றிலும் முழுதாக நம்புகிறவரால் நான் ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு பலவிதமான அற்புதங்களை எனக்கு வந்து செய்திருக்கிறார். என்னுடைய கடையில் கூட நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். நான் நம்புறது வந்து ஒரு வசனம் தான் அதில் வச்சுருப்பேன், பயப்படாதே நான் கூடவே இருக்கிறேன்னு சொல்லி. அது என்ன வேலையாக இருந்தாலும் சரி, எனக்கூடாக வர பிரச்சனைகள் என்ன வந்தாலும் ஆண்டவரே இயேசப்பா எனக்கூடாக வர பிரச்சனைகளுக்கு நான் பிள்ளை செஞ்சுருந்தால் அதுக்கு நான் தண்டனை ஏற்றுக்கொள்ள நான் தயார். அப்போ எனக்கூட வர பிரச்சனைகளுக்கு எல்லாம் நீங்கள் தான் தகப்பனே யுத்தம் செய்ய வேணும்னு சொல்லி எனக்கு எதிராக வர ஆயுதங்கள் எல்லாமே வாய்க்காமல் போயிடும். அந்த வகையில் நான் அந்த வசனத்தை மட்டும் ஏற்றுக்கொள்வேன். அது இதுவரைக்கும் ஆண்டவர் எங்களை வச்சு வழி நடத்துகிறாருன்றதான் இதுதான் உண்மை. ஓகே, அப்போ நான் வந்து இப்போ கடையில் வந்து வேலைக்கு வந்து நிற்கிறாங்களாக்கள். இப்போ இதை வந்து நான் மறுபடியும் நான் சொல்லிக்கொள்கிறேன். இதில் வந்து நான் கதைச்சிருந்தது எதுவும் குறக்குற்றமாக இருந்தால் தயவு செய்து நீங்கள் மன்னிச்சு கொள்ள வேணும். ஏன்னு சொன்னால் இதில் பிழையான முறைக்கு விமர்சிச்சிருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்க. ஏன்னா என்னுடைய ஒரு கடை வேலையின் நிமித்தம் நான் வளர்ந்து கொண்டு வாரது இப்படித்தான் வேலை செய்ய வேணும். அது மட்டுமன்று இல்லை, நான் 2 பேரை வேலைக்கு வச்சுருக்க வேணும். ஆக்களை வந்து முதல் ஆரம்பத்தில் எல்லாம் 4 பேரை வேலைக்கு வச்சுருந்தேன். நான் இப்போ ஆரம்ப காலத்தில் இருந்து இப்போ ஒரு 2 பேரையாவது வேலைக்கு வச்சுருக்க வேணும், கடையை பெருசாக்க வேணுமென்ற ஒரு எண்ணங்களோட இருக்கிறேன். நான் 2 பேரை பிடிச்சி என்னைய மாதிரி நான் வேலை செய்கிற மாதிரி ஆக்க வேணும். மற்றவனையும் நான் ஒரு பிரத்தியாக நினைக்கிற ஒரு ஆள் இல்லை, என்னை போல நான் மற்றவனையும் நேசிக்கிற ஒரு ஆள் தான் நான். அப்படி இருக்கும்பொழுது தான் எங்களுக்கும் வந்து நாங்கள் உண்மையாக இதில் இருக்கிறோம். அப்போ தான் எங்களுக்கு கடவுளின் ஒரு ஆசீர்வாதம் எங்களுக்கு கண்டிப்பான முறையில் வரும். அதே மாதிரி தான் எங்களோட குடும்பம் சார்பாக எல்லாருமே அப்படி தான் இருந்த நாங்கள். ஆனால் இப்போ ஒரு சில பேருக்கு அந்த சோட்டா பார்த்துட்டு எல்லாருமே ஒரு பிள்ளையாக விமர்சிக்கிறீங்க. அது எனக்கு தெரியலை. கடவுள் ஒரு தீர்ப்புன்றது உண்டு கடவுள்கிட்ட. இப்போ நாங்கள் வந்து எல்லா பிரச்சனைகள் வந்தாலும் கடவுளின் கையில் தான் ஒப்பு கொடுத்துருவோம். அது வந்து கடவுள் வந்து இருக்கிறார், கடவுள் கண்டிப்பான முறையில் பார்த்து கொள்ளுவார். என்ன இப்போ நாங்கள் வந்து சொன்ன உடனே எல்லாமே நடக்க போகிறது இல்லை. ஏன்னு சொன்னால் நாங்கள் எல்லா கட்டம் யார்கிட்ட போகிறோம், கடவுளே நீங்கள் தான் எங்களுக்கு துணையாக இருக்கணும், நீங்களே பாதுகாத்து கொள்ளுங்க, நீங்களே வழிகாட்டியாக இருக்கிறீங்க, எல்லாமே உங்களோட கிடையாது. நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இப்போ எங்களுக்கு நடக்கிற பிரச்சனைகள்லேருந்து எல்லாவற்றிலும் எங்கள் தொழில் ரீதியாக இருந்தாலும் எல்லாமே கடவுளின் கையில் ஒப்பு கொடுத்துருக்கிறேன். நான் எனக்கு சில நேரங்களில் ஒரு சில வேலைகள் என்ன போட்டு வாட்டி எடுக்கும். என்னண்டு சில நேரங்களில் சில வேலைகள் பிள்ளையா அப்படி வந்தாலும் நான் கடவுளை தான் நம்புறது. கடவுளை இது என்ன செய்கிறது, இதுக்கு எனக்கு சரியான விளக்கத்தை தாங்கப்பான்றது மாதிரி எல்லாவற்றுக்கும் பயப்படாதே நான் கூடவே இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் என்னோட 2 வரைக்கும் கூடவே இருக்கிறார். ஓகே, அப்போ நான் கடையில் போயிட்டு இன்றைக்கு நாளில் வேலை செய்கிற ஒரு விஷயங்களையும் பார்த்து கொண்டு வீடியோ முடிச்சு கொள்ளுவோம். ஓகே சரி, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் கடைக்கு வந்துட்டேன். கடைக்கு வரும்பொழுது ஒரு அண்ணா வந்து நின்றார், அவரோட கதைச்சு அவரை விட்டுட்டு தான் இப்போ நான் வந்து திரும்ப மறுபடியும் அந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஓகே பாருங்கள், நான் கடைக்கு இருக்கிறத காட்டுறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குற இப்போ எல்லாம் நான் வீடியோ உங்களுக்கு காட்டுறதுக்கு எல்லாமே இப்படி தான் இருக்கும். ஆனால் இன்ஜினை பொறுத்தவரை எல்லா இன்ஜினும் ஒரே மாதிரி இருக்கும். இது அண்டையை கலட்டி வச்ச இன்ஜின் அப்படியே கிடக்குது. இது வந்து நேற்று பின்னேறும் பொழுதோட வந்து இந்த இன்ஜினை நான் கலட்டினேன். நேற்று பின்னேறும் அது கலட்டி வச்சது. மற்றது அந்த 20 ரூபா பூட்டி கொடுத்துட்டேன். இப்படியே ஒரு இன்ஜினெல்லாம் எல்லாம் இதுக்குள்ளே வந்து கலட்டினபடி இருக்குது. இதுவரை தான் மறுபடியும் செய்து கொடுக்க வேணும். இப்போ இது வந்து யாழ்ப்பாணம் கொண்டு போகணும் போர் வெட்டுறதுக்கு. அப்போ அங்கே இது வந்து போர் யாழ்ப்பாணம் கொண்டு போகணும் வெட்டுறதுக்கு. காசெல்லாம் கொண்டு தந்துட்டாங்க. என்னால் தான் உண்மையிலேயே டிலே. இதுன்ற சாமான் மாதிரி அண்டைக்கு பிரித்து வச்ச 40 25 இன்ஜினியம் வந்து ஃபுல்லாக எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்து கொண்டிருக்காது. மலமண்டு ஓடி வர்றது, டக்குன்னு செய்து கொடுத்துட்டு போகிறது. இந்த எல்லோரும் வந்தால் ஏற்கனவே கொஞ்சம் இதாக இருக்க எல்லோரும் வந்தால் எல்லாத்தையும் இதையும் வந்து தாக்கி பிடிச்சி நிற்கலான்றபடியெல்லாம் மலமண்டு எதை செய்யணுமோ அவ்வளோத்தையும் இந்த ஒரு ஆக்களை வர சொல்கிறது. ஃபோன் கதை கேட்க வாங்கோ அன்றை போட்டு மலமண்டு வந்து செய்வேன், கொடுத்து விட்டுருவேன் போக சொல்லி. அப்போ அவசரமாகத்தான் செய்கிறேன். கடலில் ஒரு இன்ஜின் வேலை செய்யணும், சரியான முறையில் மெக்கானிக் வேலை சரியாக செய்து கொடுக்க வேணும் என்ற ஒரு இது.
சில குழப்பங்களால் வந்து கொண்டு வந்தால் தான் செஞ்சு. இப்போ உண்மையிலே நான் வந்து வேலை செய்ய விளக்கிட்டேன்னு சொன்னால் இப்போ நீங்கள் காண்றது இந்த கடைக்குள்ள இவ்வளவு இன்ஜின், ஆனால் இந்த கடைக்குள்ள இன்ஜின் வைக்கலாத அளவுக்கு இன்ஜின் இருக்கும். இதுதான் உண்மை. இந்த இந்த இன்ஜின் கூட என்னென்னு சொல்கிறது, இப்போ அண்டையை கொண்டு வந்து வச்சவங்க கரண்ட் வரையில இன்னும் பார்க்கல. இப்போ தான் அடுத்த இன்ஜினுக்கு வந்து பார்த்துட்டு நின்றோடனே போயினோம் வேணும். சரி, இப்போ நாங்கள் இதில் இம்பளர்லாம் போட்டி கொடுக்க வேண்டிய இன்ஜின் வந்து எல்லாம் குழப்பமாக கிடக்கு. அப்படியான நிலை எது இன்ஜின் தெரியல. பெரிய குழப்பம். இப்படி குழம்பி வேலை செய்கிறதாலே எப்படி இருக்குன்றதை யோசிச்சு பார்த்தா அவங்களுக்கு தெரியும். ஓகே, இந்த இன்ஜின் தான் இதை இப்போ நாங்கள் தூக்கிட்டு வெளியில் கொண்டு வரணும். அதே மாதிரி இன்னும் ஒரு இன்ஜின் பிரிக்க கிடக்குது. அதுதான் வந்து சொல்லி போட்டு போயிடலாம், வேலைக்கு பிரிங்கன்னு சொல்லி. இந்த இன்ஜினுக்கு வந்து வாழை கலட்டி இம்பளர் மாற்ற வேணும். இந்த இன்ஜின் வந்து பிரிக்க வேணும். இதுக்கு வந்து போர் பிரச்சனை. இதையும் பிரித்து அதையும் இதுக்கு இம்பளர் மாற்றி கொடுக்கணும். இது வந்து பிரிக்கணும். அங்கே இங்கே பிரிக்க இன்ஜின் எல்லாம் கிடக்கு. இப்படி நிற்க ஆக்கள் வருவாங்க. இந்த வெள்ளிக்கிழமை ஒவ்வொருத்தரும் இன்ஜினுக்கு வந்து கொண்டு இருப்பாங்க. பயனடியாக எல்லாத்தையும் மனமலண்டு செய்து கொடுக்க வேணும். அப்போ இப்படித்தான் எங்களோட வேலைகள் ஒவ்வொன்றுமே போய்கொண்டிருக்குது. ஓகே, அப்போ பார்த்துருப்பீங்க. நாங்கள் செய்கிற வேலைகள் வந்து புதுசாக வந்த ஆக்களுக்கு சொல்கிறோம், பழைய ஆக்களுக்கு தெரியும். இந்த வேலையை தான் நாங்கள் வந்து செய்கிறோம், இப்படித்தான் செய்கிறோம். இதுலேருந்து வர ஊதியத்தில் தான் நாங்கள் வந்து சரியான வாழ்க்கையை கொண்டு போகிறோம். அது மட்டும் இல்லை, யூடியூப் சேனல் செய்யும் பொழுது யூடியூப் ரீதியாகவும் ஒரு இன்கம் வரும். அது நிமித்தம் தான் எங்களுடைய வாழ்க்கை வந்து இப்படி தான் போகுது. நாங்கள் செய்கிற வேலைகள் திட்டம் வேலைகளை வந்து வீடியோவில் காட்டுறதுக்கு எனக்கெல்லாம் பெரிய சந்தோஷமாக இருக்கும். நான் வந்து செய்த இன்ஜின் கண்ணை கட்டி போட்டெல்லாம் வேலை வந்து செய்யணும். கண்ணை கட்டிட்டு ஒரு இன்ஜினை வந்து ஃபுல்லாக பிரித்து போட்டோணுன்றது எல்லாம் செய்திருக்கிறேன். பழைய வீடியோவில் இருக்குது, போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். நாங்கள் இப்படி வேலை செய்கிறதுன்ற ஒன்று பெருமைப்படுத்தாக்கா சொல்லல, போய் பாருங்க தெரியும். அந்த ஒரு வேலையிலும் இப்படி செய்கிற நாங்கள் அந்த வேலையை வந்து எவ்வளோ ஒரு ஆர்வத்தோடு செய்கிறோம்ன்றதை. ஓகே ஓகே, இம்பளர் மாத்திரக்காக இந்த வாலில் இந்த கவுசிங் கலட்டி நாங்கள் அதில் 3 ஆணி உடைச்சிட்டுது. அப்போ இது வெளியில் கலட்டி ஹீட் பண்ணி தான் கலட்டணும். அதனடியால் இதான இந்த இம்பளர் இந்த இதை அப்போ எல்லாம் உடைஞ்சிட்டு இதில் எல்லாம். அப்போ இன்ஜின்காரனுக்கு அடிச்சு சொன்னால் அவர்கள் வருவாங்க. அப்படியே இந்த இன்ஜினை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். இந்த இன்ஜின் ஒரு சிலிண்டரில் தான் ஓடுது. அப்போ அதனடியால் இது வெளி இடத்துல யாரோ பிரித்து போட்டுன இன்ஜினை தான் கொண்டு வந்தவங்க. இப்போ நான் திருப்பி இந்த இன்ஜினை பிரிக்க போகிறேன். இதான் நாங்கள் வால் கலட்டின இன்ஜின் கீழே வாலில். இது வந்து கரண்ட் இந்த போர்டான இதுக்கு பிரச்சனை. இப்போ இதை கலட்டி பார்க்க போகிறோம் என்ன பிள்ளைன்றதை. ஓகே, இதான் இண்டியான் வேலை, இஞ்சி செய்ய வேண்டிய வேலை. வெளியான ஒரு படியன் வந்து நின்ற வடியால் ஒரு ஆள் வந்து நின்ற வடியால் போன கொடுத்துனா அந்த வீடியோ வர்றான்ட்டு. ஓகே, பார்த்துருப்பீங்க. நாங்கள் செய்கிற வேலைகள் வந்து இப்படித்தான் நாளாந்தான் இப்படி தான் போய்கொண்டிருக்கும். அப்போ செய்கிற வேலைகளுக்கு வந்தெல்லாம் மைண்ட் வேலையெல்லாம் சரியான முறைக்கு ரிலாக்ஸாக இருக்க வேணும். செய்ய இருந்தால் தான் ஒரு சில பிள்ளைகளை கூட நாங்கள் கண்டுபிடிச்சி சரியான முறைக்கு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நான் வந்து இன்ஜின் கலெக்டர் வந்து இதெல்லாம் கேட்டெல்லாம் கழட்டி இப்போ பார்க்க. ஓகே, அப்போ இதில் வந்து எந்த ஒரு குழப்பம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒன்று இருக்குது. இந்த ரேடியோ மாதிரி படித்து கொண்டிருக்கும். இதில் வந்து பாருங்க, ஃபோனில் பாட்டு போட்டிருப்பேன். ஏதாச்சும் வந்து வேர்க்மென்ஸ்ன்ற பாட்டு இதை தான் கூடுதலாக போட்டுட்டு கேட்டுக்கொண்டு இருக்கிறது. நான் வந்து வளமையாக கூடுதலாக வந்தால் இந்த வேர்க்மென்ஸ்ன்ற பாட்டு தான் போட்டுட்டு கூடுதலாக கேட்டுக்கொண்டிருப்பேன். நான் கேட்குற பாட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் தான் கேட்குறாரு. ஓகே, அப்போ நான் வந்து வீடியோ வந்து முடிச்சு கொள்கிறேன். இதில் வந்து எவரும் தவறுதலாக நினைக்க வேண்டாம். மனம் ஒரு ஆறுதல் படுத்தும் இந்த பாட்டுகளை கேட்கும் பொழுது
ஆண்டவர் கூட எங்களோட பேசுகிற மாதிரி இருக்கும். அந்த ஒரு வார்த்தைக்காக இந்த பாட்டுகளை வந்து நான் ஃபுல்லாக கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஓகே, இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிறேன். இந்த வீடியோ கருத்துக்களை எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு வீடியோட சந்திப்போம்.